தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். நல்ல அவங்க முன்னோர்களை நினச்சி கண்ணை மூடி வேண்டிக்கிட்டோ இல்லை தெய்வத்தை நினச்சி வேண்டிக்கிட்டோ ஒரு அமைதியான மனநிலைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த 3 வகையான படங்கள் பார்க்கும்போது ஒரு படம் மட்டும் அவங்களுடைய நினைவுக்கு ஸ்பார்க் ஆகும். ஸோ அந்த படத்தை அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது முதலாவது பயலுக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் இவங்களுக்கானது என்னன்னா, வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இவங்க அப்படி ஈஸியாக இழந்திருக்காங்க, நிறைய சிக்கலில் போய் மாற்றியிருக்காங்க. இப்போது அவங்க திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமோ எந்த ஒரு இரண்டாவது படத்தை சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ். இந்த 40 வயதுக்கு மேலே இருந்தவங்க, 50 வயதுக்கு மேலே இருந்தவங்க, 40+, 50+, இந்த ஸ்தானத்தில் அப்பா ஸ்தானத்தில் இருந்தவங்க, இந்த ஆண் எனர்ஜி தான் இங்கே தருது. சில பேருக்கு அவங்களுடைய கணவராக கூட இருக்கலாம். ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு ஒன்ஸ் அவங்கள இவங்க இல்லை இதை நான் மெசேஜ் கேட்டுட்டேன், அவ்வளோதான், ஜஸ்ட் கேட்டேன், அதுக்கப்புறம் நான் ஆஸ் யூஷுவல் அப்படி தான் இருப்பேன்ற போது ஒரு நாள் அப்படி நடந்து இந்த மெசேஜை திருப்பியும் பார்க்கும்போது அவங்க வருத்தப்படுவாங்க. 3வது படத்தை சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ். கொஞ்ச நாளாக குழப்பத்திலேயே இருக்கிறாங்க இவங்க, வாழலாமா வேண்டாமா. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு டாரோட் கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அணிஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம முன்னோர்களுடைய செய்திகள் என்னவாக இருக்க போகிறது, அதாவது இந்த மார்ச் மாதத்தில் வருகிற அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு என்ன செய்தியெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத அவர்கள் மூலமாக, அந்த சக்தி மூலமாக நாம் சாராவிடம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி, அனைத்தும் சிவார்ப்பணம். இந்த கார்டு செலெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி அதாவது முன்னோர்களுடைய செய்தி எங்களுடைய நேயர்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம், எந்த வகையில் சொல்ல போகிறோம்? பைல் செலெக்ஷனில் தான் சொல்ல போகிறோம். பொதுவாக 3 பைல் கொடுப்பாங்க. 3 வகையான புகைப்படங்கள் இருக்கும். ஸோ அந்த புகைப்படத்தை எப்படி செலக்ட் பண்ணணும், அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். அது அவங்களுடைய முன்னோர்களை மனசில் நினச்சி, நல்ல அவங்க முன்னோர்களை நினச்சி கண்ணை மூடி வேண்டிக்கிட்டோ இல்லை தெய்வத்தை நினச்சி வேண்டிக்கிட்டோ ஒரு அமைதியான மனநிலைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த 3 வகையான படங்கள் பார்க்கும்போது ஒரு படம் மட்டும் அவங்களுடைய நினைவுக்கு ஸ்பார்க் ஆகும். ஸோ அந்த படத்தை அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு படங்கள், அதாவது ஒரு பைலுக்குமான முன்னோர்கள் தரக்கூடிய மெசேஜ் நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். அதாவது முதலாவது பயலுக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவது படம் செலக்ட் பண்ணவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுடைய முன்னோர்கள் தரக்கூடிய செய்தி என்ன, முதல் பைல் செலக்ட் பண்ணவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய முன்னோர்கள் ஃபஸ்ட்டு என்ன எனர்ஜியில் இருக்கிறாங்கன்னா, ஆண் இருக்கிறாங்க, பெண் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இவங்க 2 பேரும் வயதில் மூத்தவங்க. அவங்களுடைய அப்போது பாட்டி அந்த மாதிரியான லிஸ்ட்டில் வரவங்க. அவங்களுடைய அம்மா அப்பா, அதாவது வயதில் அதிகமாக, ஸோ இவங்களை விட ஒரு 30 வயசு 40 வயசு அதிகமாகலாம் இருப்பாங்க, ரொம்ப ஏஜ்டு பர்சனாக. அப்படியான முன்னோர்கள் இவங்களோட எனர்ஜியில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் இவங்களுக்கானது என்னன்னா, வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இவங்க அப்படி ஈஸியாக இழந்திருக்காங்க, நிறைய சிக்கலில் போய் மாற்றியிருக்காங்க. இப்போது அவங்க திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்குன்னு எந்த ஒரு அங்கீகாரமோ எந்த ஒரு சேஃப்டியோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த நிலைக்கு காரணம் என்னென்னா, இவங்க எல்லாரையும் நம்பி ஏமாறுறது. அதாவது உறவுகளில் கூட சில வகையான ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் தான் அந்த உறவை நம்ம லாங் லைஃப்க்கு தக்க வச்சுக்க முடியும். ஸோ எல்லாமே அன்பு தான் கடவுள்ன்ற மாதிரி அதுவுமே ஒரு யுக்தி தான். ஸோ அது கூட இல்லாமல் இவங்க இருந்ததுனால தான் இப்போ எந்த பக்கமே அவங்களுக்கு ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்குது. அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் இவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும். அந்த விழிப்புணர்வு ஏற்படணுன்றதுக்காக தான் இந்த மெசேஜில் அவங்களோட முன்னோர்கள் ஒரு அலாரம் வைக்கிற மாதிரியான ஒரு மெசேஜை இங்கே அவங்க சத்தமாக, நான் பொறுமையாக சொல்கிறேன், பட் இந்த பயல் பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப சத்தமாக தெரியும். எப்படி அலாரம் வைக்கும் போது நம்ம சவுண்ட் ஹார்ன் வைக்கும்போது நம்ம அப்படியே அடிச்சு பிடிச்சி எழுந்துப்போம், அந்த மாதிரியான அந்த மன நிலை அவங்களுக்கு அப்படி இருக்கும். இது ஏன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, இனி வரக்கூடிய காலத்தில் நீ சாணக்கியத்தனமாக இருக்கணும், சத்திரியத்தனமாக இருக்கணும், நீ ரொம்ப நல்லவங்களா மட்டும் இருந்தால் போதாது, இந்த உலகத்தில் இவங்களால சர்வை பண்ண முடியாது, அப்போ அடுத்தடுத்து இதே தான் உனக்கு நடக்கும். நீ கற்றுக்கிட்ட பாடத்துல இருந்து எப்படி நீ சாணக்கியத்தனமாக இருக்க முடியும். அதாவது வாழ்க்கை ஒரு செஸ் கேம் மாதிரி தான்.
ஸோ அடுத்து என்ன மூவ் அங்கேருந்து நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சு நம்ம சில விஷயங்களை முன்கூட்டியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அந்த ஒரு யுக்தியாவது அட்லீஸ்ட் இவங்க கையாண்டா மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலை மாறும். இவங்களுடைய வாழ்க்கையே ஒரு வேற விதமான ஒரு பரிணாமத்தை நோக்கி போகும். ஸோ இயற்கையும் சரி தெய்வமும் சரி அப்போ தான் இவங்களுக்கு கை கொடுக்கும். இல்லைனா நீ முட்டாளாக இருக்கிற வரைக்கும் எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளிடும். ஸோ இதை இப்போ கூட இருந்தால் அவங்களுடைய முன்னோர்கள் இந்த அட்வைஸை அப்பப்போ அடிக்கடிக்கு சொல்லி அவங்கள மோல்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இல்லாத பட்சத்தில் இந்த மெசேஜ் மூலயமா அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இந்த ஒரு விஷயத்தை வாழ்நாள் முழுவதும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. முதலாவது படத்தை உங்களுடைய முன்னோர்களாக நினைத்து நீங்கள் தெரிவு செய்த நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுடைய பெயரை சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. உங்களுடைய மனதுக்கு தோன்ற உங்களுடைய எண்ணங்களையும் நீங்கள் பதிவு செய்யுங்க. அடுத்த படம் சொல்ல போகிற செய்தி என்ன? முன்னோர்கள் அவர்களுக்கு அந்த படத்தை தெரிவு செய்தவர்களுக்கு சொல்ல போகிற செய்தி என்ன? ஸோ இரண்டாவது படத்தை சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ். ஸோ இவங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு ஆண் எனர்ஜி இருக்குது. இந்த 40 வயதுக்கு மேலே இருந்தவங்க, 50 வயதுக்கு மேலே இருந்தவங்க, 40+, 50+, இந்த ஸ்தானத்தில் அப்பா ஸ்தானத்தில் இருந்தவங்க, இந்த ஆண் எனர்ஜி தான் இங்கே தருது. சில பேருக்கு அவங்களுடைய கணவராக கூட இருக்கலாம். ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு ஒன்ஸ் அவங்கள இவங்க ஒரு டயட்டியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க முன்னோர்கள் லிஸ்ட்டில் தான் வருவாங்க. அப்படியான ஒரு எனர்ஜி தெரியுது. இவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜ் நம்ம பைல் 1ல் தான் ஒரு அலர்ட்டை பார்த்தோம். இங்கே பைல் 2ல் அதுக்கு மேலே ஒரு பயங்கரமான ஒரு அலர்ட் எரியுது. ஸோ இவங்க போகக்கூடிய பாதை தப்புன்றாங்க. ஏதோ ஒரு விஷயம் அடிக்டடாக இருக்காங்க. சில பேர் நல்லது செய்கிறதே அடிக்டட் ஆகிடுவாங்க. அது நல்லது செஞ்சு 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 இவங்களுக்கு அது மிகப்பெரிய கெட்டதாக மாறி இருக்கும். எதுவுமே அளவுக்கு மீறினா எதுவுமே அடிக்ஷனாக போச்சுன்னா அது அவங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும். ஆனால் இங்கே பார்க்குறவங்க அது ரொம்ப சின்ன அளவிலான ஆட்கள் தான், அந்த நல்லது செஞ்சது பண்ணணும். ஆனால் மேஜராக இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு தப்பான ரூட்டில் போயிட்டுருக்காங்க, தப்பான வழியை நோக்கி போயிட்டுருக்காங்க, தப்பான சூழலில் மேபி இருக்கலாம். ஸோ இதை இப்போயே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்குறாங்க. இதை ஸ்டாப் பண்ணலைன்னா இவங்க போட்ட கடின உழைப்பு, இவங்க சேர்த்து வச்ச இவங்களுடைய பெயர், நல்ல பெயர், சொத்து பத்தில் செகண்டரி, நல்ல பெயரை சேர்க்கறதுக்கே நம்மளுக்கு வருடக்கணக்காக ஆகும், நல்ல ஒரு அங்கீகாரத்தை சேர்க்கறதுக்கே. ஸோ இது எல்லாமே இப்படின்றதுக்குள்ளே இவங்க எதிர்பாராத நேரத்தில் அது தவிடுபடியாக ஆகி போயிடும். இவங்க கூட இருக்கிறவங்க கூட அப்போ காணாமல் போயிடுவாங்க, ஓடிடுவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் இனி அளவுக்கு அதிகமாக கொண்டு போகவே கூடாது. அதுவும் குறிப்பாக இப்போ எந்த கெட்ட விஷயத்தில் இவங்க இருக்கிறாங்கன்றது, சில பேருக்கு நான் எந்த கெட்ட விஷயத்தில் இருக்குன்னு எனக்கே தெரியலன்னு இருப்பாங்க. அப்படி தெரியலன்னா இன்னும் டேஞ்சர். கண்டிப்பாக அவங்க அதை தெரிஞ்சே ஆகணும். இது நம்ம செய்கிறது தப்பேன்னு தெரியாமலே செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அதை இவங்க கண்டிப்பாக அதை கண்டு கொள்ளணும் அப்படின்னு இருக்குது. அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கான வழியை செய்ய ஆரம்பிக்கலாம். இவங்களுடைய முன்னோர்கள் துணையோடையும் சரி, கடவுளினுடைய துணையோடும் சரி, கண்டிப்பாக அவங்களால அதை முறியடித்து வர முடியும். தெரிஞ்சு எனக்கு தெரியும் இதில் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னாலும் அதுலேருந்து வெளியேறதுக்கான முயற்சி இவங்க எடுத்தாலே போதும். இந்த ஒரு எனர்ஜி உங்கள் முன்னோர்கள், தெய்வம் நிச்சயமாக அவங்கள அதுலேருந்து வெளி கொண்டு வரும். ஆனால் இல்லை, இதை நான் மெசேஜ் கேட்டுட்டேன், அவ்வளோதான், ஜஸ்ட் கேட்டேன், அதுக்கப்புறம் நான் ஆஸ் இட் இஸ் ஆஸ் யூஷுவல் அப்படி தான் இருப்பேன்ற போது ஒரு நாள் அப்படி நடந்து இந்த மெசேஜை திருப்பியும் பார்க்கும் போது அவங்க வருத்தப்படுவாங்க. அது அவங்களுக்கு முன்னோர்கள் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. நிச்சயமாக. அதாவது பைல் 2, அதாவது இரண்டாவது படத்தை தெரிவு செய்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அலாரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக உங்களுடைய முன்னோர்களுடைய பேரை சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய முன்னோர்களோட பேரை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் நிச்சயமாக இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்து உங்களுடைய முன்னோர்களினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சாரா, அடுத்து நம்ம 3வது பையில பார்க்கலாம், அல்லது 3வது படத்தை தெரிவு செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய முன்னோர்கள் அவங்களுக்கு என்ன சொல்றாங்க? ஸோ 3வது படத்தை சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ். ஸோ இவங்களுடைய முன்னோர்கள் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது இவங்களும் ஒரு ஆண் எனர்ஜி தான் இருக்குது. இந்த படத்தை சூஸ் பண்ணவங்க இந்த ஆண் எனர்ஜி எல்லா ஏஜ் கேட்டகரியிலும் இருக்காங்க. சில வீட்டில் அந்த குழந்தைகள் தெய்வத்துக்கிட்ட சரணடைஞ்சிருக்கும். நல்ல முறையிலே அந்த குழந்தைய தெய்வமாக எடுத்து அவங்க மனதார ஃபாலோ பண்ணுவாங்க, வழிபடுவாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அந்த மாதிரியான எனர்ஜியும் இதில் இருக்குது. அதனால் ஏஜ் இதில் கிடையாது. எப்படியாப்பட்டவங்க எந்த ஏஜில் இருந்தாலும் இது அவங்களுக்கு பொருந்தும். ஆனால் ஒரு ஆண் எனர்ஜி இங்கே இருக்குது. ஸோ இவங்க தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, கொஞ்ச நாளாக குழப்பத்திலேயே இருக்கிறாங்க. இவங்க வாழலாமா வேண்டாமா, ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, சிரிக்கலாமா வேண்டாமா, சந்தோஷமாக இருக்கலாமா இல்லை சோகமாகவே இருக்கலாமா,
இப்படியான ஏதோ ஒரு பித்து பிடிச்ச நிலை இவங்களுக்கு இருக்கு. இனி அந்த நிலை இவங்க வந்து மெயின்டைன் பண்ணக்கூடாது. இவங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் வாழ்க்கையில் காத்துட்ருக்கு. அந்த தொடக்கம் எப்போ இவங்களுக்கு கிடைக்கும்னா சிரித்து சந்தோஷமாக இருக்கணும். இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன இருக்குது அதோட சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணணும். கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது, இவங்க சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ அதாவது முடிஞ்ச அளவுக்கு தனிமையை தவிர்க்கிறது, அது தனிமையில் கவலைப்படுறது, இந்த விஷயங்கள் கவலை தனிமை இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். இது எதுவுமே இவங்களுக்கு கூடாது. அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்காவது அவங்க இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் சீக்கிரமே அந்த ஒரு மாத இறுதியிலேயே இந்த ஒரு மாதம் கழிச்சோ அவங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் அவங்களுக்கு ஆரம்பிக்கும். அந்த புதிய தொடக்கம் ரொம்ப ஆன்மார்த்தமானதாகவும் அமைதியானதும் நிலையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அது கண்டிப்பாக இருக்கும். பட் அதுக்கு இந்த விஷயத்த அவங்க உடனே கையில் எடுக்கணும் அப்படின்றது அவங்க முன்னோர்கள் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அதாவது வந்துட்டு 3வது கார்டை செலக்ட் பண்ணவங்க, பைல் 3யை செலக்ட் பண்ணவங்களுக்கான உங்களுடைய முன்னோர்களுடைய செய்தியை வந்து சாரா அவங்க சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக உங்களுடைய முன்னோர்களுடைய பெயரோட சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. முன்னோர்களுடைய மிகப்பெரிய வழிகாட்டலையும் ஆசையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரார்த்தனைகளும் கூட. இந்த நேரத்தில் ஒரு எங்களுடைய நேயர்களுக்கு எல்லாமே வந்து இந்த அமாவாசை நேரத்தில் எப்போதுமே வந்து தெய்வங்கள் அப்படின்றது நமக்கு முன்பு இருந்தவர்கள், எங்களுடைய டிஎன்ஏயை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பூரண ஆசையும் அருளும் வழிகாட்டலையும் வந்து செய்திகளாக எங்களுடைய நேயர்களுக்கு சொன்னதுக்கு உங்களுக்கும் இந்த நேரத்துக்கும் இந்த தருணத்துக்கும் அந்த மூத்த குடி பெருமக்களுக்கும் நன்றியை இந்த நேரத்தில் செஞ்சு நன்றி. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.